ஹோட்டலில் ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி 250 ரூபாய்க்கு மேலே செல் பண்ணுறாங்க. நீங்கள் 4 பிளேட் மட்டன் பிரியாணி விற்கிறது மூலியமா எவ்வளோ லாபம் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. அடுத்து 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 75 ரூபா வரும். ஃபர்ஸ்ட் இது தண்ணியில் போட்டு ஊற வச்சிருங்க. நாளைக்கு தள்ளுண்டியில் 10 பூரி விற்கிறது மூலியமா எவ்வளோ லாபம் சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சுக்க கீழே ஆயின் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 30 ml அளவுக்கு ஆயில், 10 ml அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வரும். 100 கிராம் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா வரும். 20 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ஒரு 3 ரூபா வரும். பச்சை மிளகாய் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். அது ரேட் பார்த்தீங்கன்னா 1 ரூபா வரும். 10 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள், 10 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா வரும். பூண்டு பேஸ்ட் ஒரு 40 கிராம் எடுத்திருக்கேன். ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வரும். அடுத்து 100 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா வரும். 5 ரூபா கட்டு கொத்தமல்லி, 5 ரூபா கட்டு புதினா எடுத்திருக்கேன். 10 ரூபா கப் அளவுக்கு தயிர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட மட்டன் சேர்த்து ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 400 ml அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து ரைஸ் வந்து ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரவேக்காடு ஆகிறதுக்குள்ள மட்டன் வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. அரவேக்காடான ரைஸை போட்டு 1/2 மணி நேரம் தம் பண்ணி எடுத்தா சூப்பரா ரெடி ஆயிரும் பிரியாணி. கேஸுக்கு ஒரு 50 ரூபா வச்சுக்கூட கூட மொத்தம் 578 ரூபா செலவாயிருக்கும். லாபம் பார்த்தீங்கன்னா 422 ரூபா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுமார் ஒரு 15 பிரியாணி வித்தாலே கண்டிப்பா ஒரு 1800 ரூபா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.